நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். கிராண்ட் பாஸ் பகுதியில் இருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். காயமடைந்த மேலும் இருவர் கவலைக்கிடமான நிலையில். வடக்கின் தற்போதைய நிலைமை தொடர்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து. பயங்கரவாதம் தான் இங்கு இருக்குதே தவிர வேறு எதுவும் அல்ல. ராகம போதனா வைத்தியசாலையில் குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களுக்கும் தாதியர்களுக்கும் இடையில் மோதல். தரமற்ற உராய்வு எண்ணெயை திருப்பி அனுப்ப பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானம். சார்க் வலய நாடுகளுக்கான செய்மதி ஒன்றை நிர்மாணிக்குமாறு இந்திய பிரதமர் விஞ்ஞானிகளுக்கு அறிவிப்பு. மேலும் பல தகவல்களுடன் பிரதான கலையகத்தில் கிருஷாந்த் ராஜ் மற்றும் தாரணி. நன்றி அருண். வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். இனி விரிவான செய்திகள். கொழும்பு கிராண்ட் பாஸ் அன்று தோட்டம் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மற்றும் கிராண்ட் பாஸ் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் அன்று தோட்டத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். கிராண்ட் பாஸ் மாவட்ட வீதியில் அன்று தோட்டத்தில் நேற்றிரவு 8 மணி அளவில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் மாவட்ட புனித அந்தோனியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு சிலர் அலங்கார வேலைகளில் ஈடுபட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் அன்று தோட்டத்தில் வசித்த இருவர் உயிரிழந்ததுடன் மேலும் இருவர் கடும் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். தற்போது அவர்கள் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோபக்காரர்கள் யார் என்பது தெரியாது. அவர் அதனை எங்களுக்கு கூறவும் இல்லை. இனி தேடி பார்ப்பதிலும் பயனில்லை. யார் துப்பாக்கி சூடு நடத்தியது என்பது மாத்திரம்தான் எமக்கு தேவை. ஏன் இதனை செய்தார்கள்? கோபக்காரர்கள் தொடர்பில் எங்களுக்கு தெரியாது. துப்பாக்கி சூட்டிற்கு இலக்கான இளைஞனின் உறவினர் வீதிக்கு சென்றுவிட்டு மீண்டும் தோட்டத்திற்கு வந்து அமர்ந்தார்கள். படபட என்று சத்தம் கேட்டது. சென்று பார்த்தால் அனைவரும் கீழே கிடந்தார்கள். காரணம் புரியவில்லை. குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் அன்று தோட்டத்தில் வசித்த 28 வயதுடைய ஒரு குழந்தையின் தந்தையான உஸ்வத்தகே ஜனித் சாமர மற்றும் 28 வயதுடைய திருமணமான சுனில் ஆராய்ச்சிகே காவிந்த கெலும் ஆகிய இருவருமே உயிரிழந்துள்ளனர். முப்பத்தி 33 வயதுடைய சசிகுமார் மற்றும் 27 வயதான சாமர சம்பத் ரொட்ரிகோ ஆகியோர் கடும் காயங்களுக்கு உள்ளான நிலையில் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் உடல்களில் பல்வேறு இடங்களில் காயங்கள் ஏற்பட்டிருந்தது. இவர்கள் இருவரும் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது இவர்களின் நிலை கவலைக்கிடமானது என கூற வேண்டும். இந்த சம்பவம் தொடர்பில் பல தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுவிட்டு சந்தேக நபர்கள் தப்பிச் செல்ல முற்பட்ட சந்தர்ப்பத்தில் குறித்த மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளாகியுள்ளது. பின்னர் அங்கு வந்த முச்சக்கர வண்டியொன்றை கடத்தி அதில் தப்பிச் சென்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. மோட்டார் சைக்கிள் ஊடாக பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளன. அதனூடாகவும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம். சம்பவத்தில் உயிரிழந்தவர்களில் ஒருவர் போதைப் பொருளுடன் தொடர்பு பட்டவர். சிறைச்சாலையிலிருந்து பின்னர் பிணையில் வந்துள்ளார். ஏனையோரும் இதனுடன் தொடர்பு வைத்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம். T-56 ரக துப்பாக்கி இந்த சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வெற்றி துப்பாக்கி ரவைகள் 18 மற்றும் சந்தேக நபர்கள் விட்டுச் சென்ற மோட்டார் சைக்கிளுக்கு அருகில் இருந்து பையொன்றும் போலீசாருக்கு கிடைத்துள்ளது. குறித்த பையிலிருந்து T-56 ரக துப்பாக்கி ரவை மீட்கப்பட்டதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். யுத்த கால பகுதியில் இவ்வாறான தன்னியக்க துப்பாக்கிகள், வெடிகுண்டுகள் மற்றும் பல்வேறு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன. யுத்தம் முடிவடைந்த 4 வருடங்களை கடந்துள்ள நிலையில் இவ்வாறான ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுகின்றமை வெளிப்பட்டுள்ளது. இது சிறந்த விடயம் அல்ல. குற்றங்கள் அதிகரிக்கும் நிலையை ஏற்படும். இதற்கு முன்னர் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் குர்நாகல் பகுதியில் கொலை செய்யப்பட்டார். இதன்போது T-56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தப்பட்டது. ஆகவே இது தொடர்பில் சமூகத்தில் கலந்துரையாடப்பட வேண்டும். அதேபோன்று இவ்வாறான ஆயுதங்களை கைப்பற்ற போலீசார் விசேட நடவடிக்கையினை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளனர். போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதில் அரசாங்கம் அதிக கரிசனை காட்டவில்லை என வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றிலேயே முதலமைச்சர் இதனை கூறினார்.
வடக்கு மாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டுச்சுட்டான் மகாவித்தியாலயத்தில் விஞ்ஞான ஆய்வுக்கூடத்திற்கான அடிக்கலை இன்று நாட்டி வைத்து உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்நிகழ்வில் வடக்கு மாகாண கல்வி அமைச்சர் குருகுலராஜா, பிரதி தவிசாளர் ஆண்டனி ஜெகன், வடக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் பூநகரி அருகே வெள்ளாங்குளத்தில் கணேசபுரம் என்ற பகுதியில் ஒரு பண்ணை ஒன்றை இராணுவம் எடுத்து நடத்துகின்றது. 1983 ஆண்டு காலப்பகுதியில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த வேலையற்ற இளைஞர் யுவதிகளுக்கென பயிர் செய்கைக்காக தலா 2 ஏக்கர் வீதம் 500 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் அப்போதைய மகாவலி அமைச்சரால் வழங்கப்பட்டன. ஆனால் அவர்களுக்கு அதற்கான ஆவணங்கள் வழங்கப்படவில்லை. அக்காலத்தில் இருந்து அவ்விளைஞர் யுவதிகள் அக்காணியில் பயிர் செய்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தார்கள். 1990 ஆண்டு பகுதியில் ஏற்பட்ட யுத்த சூழ்நிலை காரணமாக அந்த இளைஞர் யுவதிகள் அப்பகுதியை விட்டு இடம்பெயர்ந்து சென்றார்கள். 2009 ஆண்டு யுத்தத்தின் பின்னர் அரசானது அக்காணிகளை கையேற்று இராணுவ கட்டுப்பாட்டினுள் ஏற்கப்பட்டது. உள்ளூர் மக்கள் அக்காணிக்குள் தற்பொழுது போக முடியாதுள்ளது. இக்காணிகள் வழங்கப்பட்ட மன்னார் பிரதேச மக்கள் தற்போதும் அப்பிரதேசத்தில் வாழ்ந்து வந்தும் கூட தமக்கு ஆரம்ப காலத்தில் வழங்கப்பட்ட காணிகளை தாம் எடுத்து பயிர் செய்ய முடியாத நிலையில் உள்ளார்கள். இராணுவம் தொடர்ந்து வடமாகாணத்தில் இருந்து வருவதால் எம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் மற்றுமொரு அவலம் இது பற்றி நாம் யாவரும் கரிசனை எடுத்து உரிய நடவடிக்கைகள் எடுக்க கடமைப்பட்டுள்ளோம் அல்லவா? எமது மக்களின் வாழ்வாதாரங்கள் பறிக்கப்பட்டு போரின் பின்னர் அவர்களுக்காக ஆவண செய்யாதிருப்பதால் எம் மக்களின் வாழ்க்கை நிலை மிகவும் மோசமாகி வருகின்றது. அரசாங்கம் பாரிய செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் எடுக்கும் கரிசனையை போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் அன்றாட தேவைகள் சம்பந்தமாக காட்டாதிருப்பது மனவருத்தத்தை தருகின்றது. இலங்கை தொடர்பிலான சர்வதேச விசாரணை குழுவிற்கு சாட்சியம் அளிக்க இலங்கை மக்களுக்கு சந்தர்ப்பம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதனை கூறினார். இந்த விசாரணை கொண்டு வருவதில் இலங்கை அரசாங்கத்தினுடைய தான் தோன்றித்தனமான முடிவுகளும் இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு நீதியை மறுத்ததும் இந்த விசாரணைக்கான முழுமையான காரணங்கள். இன்று அந்த விசாரணை ஆரம்பமாக இருக்கின்றது. எம்மால் இயன்றவரை அதற்கான முழு ஒத்துழைப்புகளை கொடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த விசாரணைக்கு சாட்சியங்கள் சொல்லப் போவர்கள் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் அதனை மிக மோசமான பயமுறுத்தல்களை விடுத்து வருகின்றது. இலங்கை அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை பேச்சாளர் ஹேகலிய ரம்புக்கவல் அவர்கள் அவ்வாறு யாரும் செய்வார்களாக இருந்தால் இலங்கை சட்டத்தின் பிரகாரம் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கலாம் என்றொரு விடயம் சொல்லப்படுகின்றது. இப்பொழுது சொல்லப்படுகின்றது இலங்கையினுடைய ரகசியங்களை மீறுவது. ஆனால் உள்நாட்டினுடைய ரகசியங்களை வெளியிடுவது என்பதும் பாதிக்கப்பட்ட யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவன் தான் பாதிக்கப்பட்டதற்கான சாட்சியத்தை அளிப்பது என்பதும் வேறு வேறு விடயங்கள். இந்த வடக்கு மாகாணத்தை நீங்கள் பார்த்தால் இராணுவ பேச்சாளர் ருவான் வணிக சூர்யா அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், வடக்கு மாகாணம் என்பது இன்னும் ஒரு பிரச்சனைக்குரிய பிரதேசமாக. ஆனால் உண்மை என்னவென்றால் 5 வருஷம் யுத்தம் முடிஞ்சு இலங்கை அரசாங்கம் இங்கே ஒரு புலிகள் இருக்கணும் என்று ஒரு நாடகம் ஆடினார்கள் என்பதை தவிர, இந்த நாடகத்தில் 3 பேர் கொல்லப்பட்டார்கள் என்பதை தவிர வடக்கு மாநிலத்தில் வேறு எந்த விதமான பயங்கரவாத சம்பவங்கள் நடக்கவில்லை. இங்கே பயங்கரவாத சம்பவங்கள் என்று சொல்லி சொன்னால் அது அரசாங்கத்தினுடைய இராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் மூலம் மக்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள், காணாமல் போயிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள், துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அரச பயங்கரவாதம் தான் இங்கு இருக்குதே தவிர வேறு எதுவும் அல்ல. இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் தமது சாட்சியங்களை கூறி தமக்கான ஒரு பாதுகாப்பை அல்லது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நியாயத்தை பெற்றுக்கொள்வது, அந்த நியாயத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு முழு உரித்தம் இருக்கின்றது. இதனை இலங்கை அரசாங்கம் எவ்வகையிலும் தடை செய்யக்கூடாது. வவுனியா நகரசபையின் தற்காலிக சிற்றூழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி இன்றும் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது.
ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றிய 7 சிற்றூழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி வவுனியா நகரசபை ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். 3 வருடங்களாக பணியாற்றும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் மற்றும் வடமாகாண உள்ளூராட்சி மன்றங்களில் ஆளணி அதிகரிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 30 கோரிக்கைகளை குறித்த ஊழியர்கள் முன்வைத்துள்ளனர். அகில இலங்கை அரசாங்க பொது ஊழியர் சங்கத்தின் ஆதரவுடன் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நகரசபையில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களும் கலந்து கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டவர்களுடன் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் உள்ளிட்ட வடமாகாண சபை உறுப்பினர்களும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்த வவுனியா நகரசபை செயலாளர் குறித்த நியமனங்கள் தற்காலிகமாகவே வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். நிரந்தர நியமனங்களுக்கான புள்ளிகளை குறித்த ஊழியர்கள் பெற்றிருக்கவில்லை என்று தெரிவித்த அவர் பதவிகளுக்கான வெற்றிடங்கள் காணப்படுமாயின் மீள் நியமனம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். சமூக சேவை அமைச்சினால் முதியோருக்கு வழங்கப்படுகின்ற நிதித் தொகையை சூறையாடிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினரான அழகன் ராமகிருஷ்ணனுக்கு இன்று பிணை வழங்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் பண்டாரவளை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 1 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது. சமூக சேவை அமைச்சினால் முதியோருக்கு வழங்கப்படுகின்ற நிதித் தொகையை சூறையாடிய குற்றச்சாட்டின் பேரில் பண்டாரவள பகுதியைச் சேர்ந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினரான அழகன் ராமகிருஷ்ணன் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். சம்பவத்துடன் தொடர்புடைய 2 தரப்பினரும் பண்டாரவள போலீஸ் நிலையத்திற்கு நேற்று முற்பகல் அழைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்ற நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பண்டாரவள நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட வேளையில் அவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிடுகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிதியை எதிர்வரும் 7ஆம் தேதி வழங்க குற்றவாளியான அழகன் ராமகிருஷ்ணன் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது. இதனை அடுத்து இந்த வழக்கு மீதான விசாரணைகள் எதிர்வரும் 7ஆம் தேதி இடம்பெற உள்ளன. கடந்த 5 மாத காலமாக இந்த கொடுப்பனவுகள் கிடைக்காத நிலையில் இந்த மாதமே குறித்த கொடுப்பனவு நிலுவைத் தொகையுடன் கிடைத்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் சமூக சேவை அமைச்சினால் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்காக வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு அத்தாட்சி பத்திரத்தை பயன்படுத்தி பூனாங்கலை மக்கள் தமது நிதியை பிரதேசத்தில் உள்ள உப தபால் அலுவலகத்தில் பெற்றுக் கொண்டுள்ளனர். இவ்வாறு நிதியை பெற்று வீடு திரும்பிய வேளையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினரான அழகன் ராமகிருஷ்ணன் என்ற நபரே தமது பணத்தை சூறையாடியதாக மக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இதேவேளை இந்த சம்பவம் குறித்து ஹல்தமுல்ல பிரதேச செயலாளரும் பிரத்யேக விசாரணையை முன்னெடுத்து வருவதாக நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். இந்த பிரச்சினை குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ச்சியாக செய்தி வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முகவந்தலாவ போலீஸ் நிலையத்தில் சந்தேக நபர் ஒருவரினால் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கூறிய ஆயுதத்தினால் குத்தி காயப்படுத்தப்பட்டுள்ளார். சந்தேக நபர் ஒருவருக்கு உணவு வழங்குவதற்காக இன்று பிற்பகல் 3:30 அளவில் சிறைக்கூடத்திற்கு வெளியே அவர் அழைத்து வரப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன கூறினார். பின்னர் சந்தேக நபரை கழிவறைக்கு அழைத்துச் சென்ற போது போலீஸ் நிலையத்தில் இருந்த கத்தியொன்றை எடுத்து போலீஸ் கான்ஸ்டபிளை காயப்படுத்தியுள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் நாவலப்பிட்டி வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அலுத்கம மற்றும் வேறுவலை ஆகிய பிரதேசங்களுக்கு நேற்று சென்றிருந்தார். அண்மையில் அங்கு இடம்பெற்ற அமைதியின்மை தொடர்பில் ஆராய்வதற்காகவே எதிர்க்கட்சித் தலைவர் அங்கு சென்றிருந்தார். அலுத்கமுக்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க முதலில் கந்தி விஹாரைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். பின்னர் தர்கா நகரின் பள்ளிவாசலுக்கு சென்று அங்கு கூடியிருந்த மக்களுடன் கலந்துரையாடினார். மேருவலை குருந்தவத்து சைலபிம்பாராம விஹாரையின் விஹாராதிபதியுடன் கலந்துரையாடியதன் பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மேருவலை சபுக்குட்ட ஸ்ரீ மகாவிஹாரைக்கும் சென்றார். පිටින් කණ්ඩායමට මෙහාට එන්ට සිදු වුණේ சம்பிரதாய வசம் வெளியில் இருந்து குழு ஒன்று ஏன் இங்கு வந்தது? பொதுவாக பல்லின சமூகம் வாழும் போது பிரச்சனைகள் ஏற்படுமாயின் அவற்றை தீர்ப்பதற்கு பொறிமுறை ஒன்று உள்ளது. ஏன் அதனை செயற்படுத்தவில்லை? இந்த பிரதேசத்தில் மீண்டும் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். முஸ்லிம் மக்கள் நம்பிக்கையுடன் வாழ வேண்டும். ஆகவே இந்த பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவோம் என முஸ்லிம் மக்கள் தீர்மானம் முன்வைத்துள்ளனர். இது சிறந்த விடயமாகும். ஆனால் இது அந்த வரையறைக்குள் மட்டும் மட்டுப்படக்கூடாது. ඒක හොඳයි. මං හිතන්නේ ඒක එතෙන්ට සීමා වෙන්න හොඳ නැහැ. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமுறை பிரவேசித்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 17 பேரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு கடற்றொழில் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த குறித்த மீனவர்கள் இன்று மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர்.
இதன்போது அவர்களை ஜூலை மாதம் 4ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்ததாக மன்னார் மாவட்ட கடற்றொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர் BS மிரண்டா தெரிவித்தார். சார்க் வலய நாடுகளுக்கான செய்மதியொன்றை நிர்மாணிக்குமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளுக்கு இன்று அறிவித்துள்ளார். 5 செய்மதிகள் உள்ளடங்கிய ஏவுகணையை விண்ணுக்கு ஏவுவதற்காக ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் நடைபெற்ற வைபவத்தில் இன்று முற்பகல் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த செய்மதிகளை ஏந்திய ஏவுகணை ஆந்திராவில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து இன்று முற்பகல் 9:52க்கு வெற்றிகரமாக விண்ணுக்கு ஏவப்பட்டது. 230 டன் நிறையை கொண்ட இந்த ஏவுகணை PSLV C-23 என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. பிரான்ஸ், ஜெர்மன், கனடா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளின் செய்மதிகள் இந்த ஏவுகணையின் உதவியுடன் இன்று விண்ணுக்கு ஏவப்பட்டதுடன் இந்த நிகழ்வில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டிருந்தார். இவ்வாறு விண்ணுக்கு ஏவப்பட்ட செயற்கைக்கோள்களில் பிரான்சிற்கு சொந்தமான 714 கிலோகிராம் எடையை கொண்ட ஸ்பாட் 7 என்ற செய்மதி முக்கியத்துவம் வாய்ந்த செய்மதியாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் சாக் வலய நாடுகளுக்கான செய்மதி ஒன்றை நிர்மாணிக்குமாறு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளுக்கு அறிவித்துள்ளார். இது அயல் நாடுகளுக்கு இந்தியாவினால் வழங்கப்படுகின்ற பரிசு எனவும் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் இதற்கும் மேலான நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். சார்க் வழிய செய்மதி ஒன்றை நிர்மாணிப்பதற்கான சவால் ஒன்றை நான் எமது விண்வெளி விஞ்ஞானிகளிடம் ஒப்படைக்கின்றேன். எமது அயல் நாடுகளுக்கு தேவையான சேவையை வழங்கக்கூடியதான செய்மதியாக இருக்க வேண்டும். அது அயல் நாடுகளுக்கு வழங்கப்படுகின்ற பரிசாகவும் இருக்க வேண்டும். இந்தியாவின் விண்வெளி நிகழ்ச்சிகள் நாட்டின் வேகத்தை சுட்டிக்காட்டும் பாரிய உதாரணமாக இருக்க வேண்டும். எமது விண்வெளி விஞ்ஞானிகளின் நவீன தொழில்நுட்பவியலாளர்களின் துறையில் முன்னணியாளர்கள் என்றும் உலகில் வலுவானவர்களாகவும் நாம் மாற வேண்டும். 1975ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் செய்மதி ஒன்று நிர்மாணிக்கப்பட்ட நாள் முதல் இந்தியாவின் செய்மதி தொழில்நுட்ப வேலை திட்டம் ஆரம்பமாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. ராகமை போதனா வைத்தியசாலையின் 17வது வாட்டுக்கு சமூகம் அளித்த சிற்றூழியர்கள் மற்றும் குடும்பநல சுகாதார சேவை உத்தியோகத்தர்களுக்கும் தாதியர்களுக்கும் இடையில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. இதனால் வைத்தியசாலை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டதுடன் நோயாளர்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். ராகம போதனா வைத்தியசாலையின் சிற்றூழியர்கள் சிலர் 17வது வாட்டுக்குள் நுழைந்ததன் பின்னர் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. மகப்பேற்ற அறைக்குள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமது உறுப்பினர்களுக்கு உணவு எடுத்துச் சென்ற சிற்றூழியர்களே தாதியர்களினால் தாக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க குடும்ப நல சுகாதார சேவை சங்கத்தின் தலைவர் கூறினார். නයිට් කරා හිටියේ කොහොම හරි මම ඇතුළට ගිහිල්ලා එළියට එන්න දොර අරින්න කිව්වා. දොර අරින්න කිව්වම දොර තද කරනකොට මගේ අත අහුණා. මිසීලා සුළු සේවකයන්ව ලේපුඩුම சிற்றூழியர்களுக்கு மகப்பேற்ற அறைக்குள் செல்ல முடியாது. அவ்வாறு செல்லும் போது சோதனையிடுவர். போலீசாரின் கடமைகளை அவர்கள் பொறுப்பேற்றுள்ளனர். அதன் காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுத்தோம். குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களை 5 நாட்களாக உள்ளே வைத்திருந்தனர். அவர்களுக்கு சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் எதுவும் இல்லை. කිසිම සේවකයෙක්ව පරීක්ෂා කරන්න. ඒකට විරෝධය සම්පූර්ණ කනිෂ්ඨකාරමල්ලෙන් ඉන්නවා. අපිට නිදහසේ අපේ රාජකාරිය කරගන්න ඉඩ දෙන්න කියලා තමයි අපි කියන්නේ. எனினும் இவ்வாறு தாம் தாக்குதல் மேற்கொள்ளவில்லை என தாதியர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தின் பின்னர் தாதியர்கள் கடமையில் ஈடுபடாது வைத்தியசாலையில் ஆங்காங்கே நின்றமையை நம்மால் கண்டுகொள்ள முடிந்தது. சிற்றூழியர்கள் அனைவரும் 17ஆம் வாட்டுக்குள் நுழைவதற்கு முயற்சி செய்தனர். அவ்வேளையில் அங்கிருந்த தாதியர்கள் அவ்வாறு உள்ளே நுழைய முடியாது என கூறினர். இதனை எடுத்து கூறும் போது தாக்குதல் மேற்கொள்ள ஆரம்பித்தனர். ஒருபோதும் நாம் அவர்களை தடுத்து வைக்கவில்லை. வெளியில் செல்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கினோம். கேட்டுக்கு மேலாக பாய்ந்து வாட்டுக்குள் நுழைந்தனர். பின்னர் சத்தமிட்ட வண்ணம் வாட்டுக்குள் இருந்த பொருட்களை வீசினர்.
5 நாட்களாக தாதியர்களால் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்கள் குறித்த அறையிலிருந்து வெளியேற்றப்பட்டு சிற்றூழியர்களால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். தாதியர்களும் தமது கடமைகளை ஆரம்பித்தனர். இருபத்தி 6ஆம் தேதி மகப்பேற்று அறையின் கடமைகளை பொறுப்பேற்றேன். அடுத்த நாள் எனது கடமையினை நிறைவு செய்து செல்ல முற்பட்ட வேளையில் வெளியில் மூடப்பட்டிருந்தமையினால் என்னால் செல்ல முடியவில்லை. 26ஆம் தேதிக்கு பின்னர் இன்றுதான் மகப்பேற்று அறையிலிருந்து நான் வெளியில் வந்தேன். அன்று முதல் கழிவறைக்கு செல்ல முடியவில்லை, சாப்பிடவில்லை, தண்ணீரும் அருந்தவில்லை. அனைத்து கதவுகளும் மூடப்பட்டிருந்தன. சுமார் 200 தாதியர்கள் கதவை மூடி எங்களை வெளியில் செல்ல விடாது தடுத்து வைத்திருந்தனர். 28ஆம் தேதி இரவு வரை எமக்கு குடிக்க நீர் கூட அவர்கள் வழங்கவில்லை. தரமான எதிர்க்கட்சியின் பொறுப்புகளை ஏற்று மக்கள் விடுதலை முன்னணியை நிறைவேற்றி வருவதாக முன்னணியின் பிரசார செயலாளர் விஜித ஹேரத் தெரிவிக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சி எதிர்க்கட்சிக்கான பொறுப்பை நிறைவேற்றுவதில்லை என அவர் சுட்டிக்காட்டுகின்றார். අද රටට අවශ්‍ය වෙලා තියෙන සැබෑ ප්‍රගතිශීලී විපක්ෂයේ කාර්යභාරය ජනතා විමුක්ති පෙරමුණ විසින් ඉටු කරනවා. செயற்திறன்மிக்க எதிர்க்கட்சியினரின் செயற்பாடுகள் மக்கள் விடுதலை முன்னணியினால் முன்னெடுக்கப்படுகின்றது. எமது நாட்டில் எதிர்க்கட்சி ஒன்று இருக்கின்றது, ஆனால் எதிர்க்கட்சியின் பொறுப்புகள் நிறைவேற்றப்படவில்லை. எனவே மக்களின் உரிமைகள் மற்றும் மக்களின் தேவைகளை மக்கள் விடுதலை முன்னணியாகிய நாம் நிறைவேற்றுகின்றோம். பாராளுமன்றத்திலும் மாகாண சபையிலும் வீதி போராட்டங்களிலும் நாம் ஈடுபடுகின்றோம். கடந்த காலங்களில் அரசாங்கம் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுத்தது. அந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளை மாற்றுவதற்காக செயற்திறன்மிக்க நடவடிக்கைகளுடன் நாம் முன்னின்றோம். இன்றும் நாம் மக்களுக்காக முன்னிற்கின்றோம். நல்ல திட்டங்கள் முன்னெடுக்கப்படுமாயின் அதற்கு நாம் ஒத்துழைப்பு வழங்குகின்றோம். அது எதிர்க்கட்சியின் செயற்திறன்மிக்க நடவடிக்கை. அதை மக்கள் விடுதலை முன்னணி நிறைவேற்றுகின்றது. பாராளுமன்றத்திலும் மாகாண சபையிலும் வீதி போராட்டங்களிலும் இந்த நாட்டின் எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி அதை நிறைவேற்றவில்லை என்பது கவலைக்குரிய விடயம். எனவே மக்களின் பக்கமிருந்து செயற்திறன்மிக்க செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றோம். அதை இந்த நாட்டு மக்கள் நன்கறிவார்கள். අපි ඒ ප්‍රගතිශීලී කාර්යභාරය ඉටු කරනවායි කියන එක මේ රටේ ජනතාව කවුරුත් තමන්ගේ හදවතින් පිළිගන්න. ஐக்கிய தேசிய கட்சியின் மேல் மாகாண சபை உறுப்பினர் ரோய்ஸ் பெர்னாண்டோவின் சட்டத்தரணிகளால் முன்வைக்கப்பட்ட பிணை அனுமதி இன்று நீர்கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு மேல் நீதிமன்ற முன்னிலையில் ரோய்ஸ் பெர்னாண்டோவின் சட்டத்தரணிகள் பிணையை கோரியதுடன் இதற்கு போலீசார் மற்றும் சட்டமாதிபர் எதிர்ப்பை முன்வைத்தனர். இதற்கு அமைவாக ரோய்ஸ் பெர்னாண்டோ எதிர்வரும் 21ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். මේ විරෝධතා ගොනු කිරීමේදී සුවිශේෂතාවයක් තියෙනවා. ඒක තමයි இந்த எதிர்ப்பை முன்வைத்ததில் விசேடமான காரணம் ஒன்று உள்ளது. அதாவது நீதவான் நீதிமன்றில் போலீசாரினால் முன்வைக்கப்படாத சாட்சி மேல் நீதிமன்றில் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் எந்த ஒரு தலைவரும் ராய்ஸ் பெர்னாண்டோவிற்காக இங்கு வரவில்லை. இதுதான் பிரச்சனை. ஐக்கிய தேசிய கட்சியினால் ஓரங்கட்டப்பட்ட நாங்கள் தான் ஐக்கிய தேசிய கட்சியினருக்காக நீதி பெற்றுக் கொடுக்க வேண்டியுள்ளது. එක්සත් ජාතික පක්ෂයෙන් අයින් කරලා දාපු නරපපු අපිට තමයි අද එක්සත් ජාතික පාක්ෂිකයෝ වෙනුවෙන් පෙනී හිටලා මේගොල්ලන්ට සාධාරණයක් ඉෂ්ට කරන්න සිද්ධ වෙලා තියෙනවා. முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்சுட்டான் கூளாமுறிப்பு பகுதியில் சேதமடைந்துள்ள 2 பாலங்களை விரைவில் புனரமைத்து தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஓட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கூளாமுறிப்பு ஒரு விவசாய கிராமமாகும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பெருக்கு காரணமாக இங்குள்ள வயல் நிலங்களுக்கு செல்லும் பிரதான வீதியின் 2 பாலங்கள் சேதமடைந்தன. இந்த பாலங்கள் இதுவரை புனரமைக்கப்படாமல் தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குவதாக இந்த பகுதி மக்கள் அங்கலாய்க்கின்றனர். அந்த பாலம் முற்றாக அந்த மழை வெள்ளத்தில் உடைஞ்சி போச்சுது. இப்போ நாங்கள் மீள் குடியேற்றத்துக்கு பிறகு அந்த பாலம் உடைஞ்சதால் குளப்பங்கில் சேர்க்கப்பட்ட வயற்காணி 130 ஏக்கரும் மானாவாரியாக கிடக்கிற காணி 36 ஏக்கருக்கும் போறதுக்கு பாதை இல்லை. உழவு இயந்திரங்களை வயல் நிலங்களுக்கு கொண்டு செல்வதிலும் நெல் மூடைகளை எடுத்து வருவதிலும் தாம் அசௌகரியங்களுக்கு உள்ளாவதாக இவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு பலமுறை கொண்டு வந்த போதிலும் இதுவரை எந்தவித தீர்வும் பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
கமக்காரர்கள் போக முடியாமலும் உழுவதற்கோ அல்லது காவல் செய்வதற்கோ போக முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. இதே பல இடங்களுக்கு நாங்கள் கமக்கார அமைப்பு ஊடாக கடிதங்கள் அனுப்பியும் இதுவரையிலும் இந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாத இந்த முறை பரிவார செய்கைக்கு போக முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஊரும் மேளைகள் கமம் மேளைக்கு ஆகிய இடம் இந்த பாதையாதான் ஏழைகள் போக வாதம் எடுக்கிறது. கமத்துக்கும் இதெல்லாம் போகணும். எங்களுக்கு ஒரு 250 ஏக்கர் விட இருக்கு. தமது பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுத்தர உரிய அதிகாரிகள் முன்வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர் கூலாமுரிப்பு பிரதேச மக்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இலங்கை இறக்குமதி செய்துள்ள 20,000 மெட்ரிக் டன் உராய்வு எண்ணெயை நிராகரிப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது. குறித்த உராய்வு எண்ணெய் உரிய தரத்தினை கொண்டிராமையினால் இந்த தீர்மானத்தை எடுத்ததாக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் எஸ் அமரசேகர தெரிவித்தார். நாட்டின் 75% மின் உற்பத்தி நிலையங்களுக்கு சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து உராய்வு எண்ணெய் விநியோகிக்கப்படுகின்றது. எனினும் ஒரு வாரத்திற்கு முன்னர் அந்த சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்டுள்ளமையால் உராய்வு எண்ணெயை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதன்படி இறக்குமதி செய்யப்பட்டுள்ள சல்ப அடங்கிய இந்த உராய்வு எண்ணெய் உரிய தரத்தினை கொண்டிருக்கவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்தார். மின் உற்பத்தி நிலையங்களுக்கு மின்சாரத்தை விநியோகிக்கும் பல தனியார் நிறுவனங்கள் உள்ளன. அந்த நிறுவனங்களுக்காக இறக்குமதி செய்யப்பட்ட உராய்வு எண்ணெய் தரத்தினை கொண்டிருக்காமையினால் அதனை நிராகரிக்க வேண்டி ஏற்பட்டது. எனினும் தற்போது கையிருப்பில் உள்ள உராய்வு எண்ணெய் மூலம் சமாளிக்க முடியும். அது போதாமல் போகும் பட்சத்தில் நட்டம் ஏற்பட்டாலும் எமக்கு டீசலை பயன்படுத்த வேண்டி ஏற்படும். இதேவேளை கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் போதுமான அளவு எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா தெரிவித்தார். ஒரு மாதத்திற்கு தேவையான எரிபொருள் எமது களஞ்சிய சாலையில் கையிருப்பில் உள்ளது. அதனால் எரிபொருளுக்கு இந்த காலப்பகுதியில் தட்டுப்பாடு ஏற்படாது. இருப்பினும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் எரிபொருள் விநியோகத்தை நிறுத்தியுள்ளதாக தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன. மட்டக்களப்பு மெதடிஸ்ட் மத்திய கல்லூரியின் 200வது ஆண்டு நிறைவு விழா இன்று நடைபெற்றது. கல்லூரி அதிபர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். இந்த நிகழ்வில் கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் மேடையை அலங்கரித்தன. நிகழ்வினை பார்வையிடுவதற்காக கல்லூரியின் பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்திகளுடன். வணக்கம்.